ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுடிதாரில் இன்விசிபிள் ஜிப் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்விசிபிள் ஜிப் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஈஸியாக நம்ம எப்படி ரெண்டு பக்கமே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கமே ஃபினிஷிங் நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ டிசியில் நம்ம இந்த இடத்த இப்படி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த டிசி மார்க் அதில் விழுந்துடும். இப்போ சென்ட்ரு பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை லைன் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் நான் 3 இன்ச் வர அளவுக்கு அகலத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதோட அகலம் 3 இன்ச்சு, நீளம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸ்லேயும் நான் 2 இன்ச் அகலத்தில் எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ மேலே 1 இன்ச் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ கேன்வாஸை லைனிங் மேலே வச்சு இந்த மாதிரி 2 சைடும் 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு 2 சைடும் 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டுட்டு 2 சைடும் 1/4 இன்ச் விட்டு நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். சென்டரில் லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு 2 சைடுமே 1/4 இன்ச் கேப்பில் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்படி லைன் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம கீழே ஸ்கேல் வச்சு லைன் போட்டிருந்தோம் இல்லையா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த லைனிங்கோட சென்ட்ரு பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது நம்ம சென்டரில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நம்ம சென்டர் 2 ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த சென்ட்ரு நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் 2 பக்கமும் 1/4 இன்ச் விட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் நம்ம 3 லைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு லைனும், அதுக்கப்புறம் 2 சைடும் 1/4 இன்ச் விட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படியே திருப்பி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரை மட்டும் கட் பண்ணணும். சைடில் 2 பக்கமும் 1/4 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சென்டரை கட் பண்ணி 2ஐயும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2ஐயும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த லைனிங்கை திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பிட்டு இப்போ இன்விசிபிள் ஜிப் எடுத்துக்கலாம். இன்விசிபிள் ஜிப் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதை அப்படியே ஒரு டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கலாம். மாற்றி டேர்ன் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் எப்படி டேர்ன் பண்ணணும் அதே மாதிரி திருப்பி பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதை லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து இப்போ பாருங்கள், டேர்ன் பண்ணி அப்படியே அந்த பல் பார்ட் இருக்கு இல்லையா, ஜிப்புடைய அந்த பல் பார்ட் கீழே லைனிங் கிட்ட வர மாதிரி வச்சுட்டு இப்போ சிங்கிள் ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணால் தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிற பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தும் நம்ம ஜிப்புடைய பல் இருக்கு இல்லையா, அந்த பல் பார்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா அதைய பிரித்து விட்டு ஒட்டி வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒட்டி வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம் மாறாமல் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து அந்த ஜிப்பை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இங்கேயும் அதே மாதிரி எட்ஜ்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப்பு ரெண்டையும் ஒன்றா ஈக்குவலாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஜிப்பே தெரியாமல் எவ்வளோ அழகாக நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் பண்ண மாதிரியே இதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்ம அந்த ஜிப்பு குத்தாத மாதிரி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி திருப்பிட்டு இப்போ இங்கேயும் வந்து நம்ம அழகாக அந்த ஃபினிஷிங் கொடுத்தோம் அப்படின்னா ஜிப்பு வந்து அந்த தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி தூக்காமல் அழகாக நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ஜிப் மேலேயே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஊசி உடையாத மாதிரி. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் தூக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஒட்டியும் எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே அடியில் இருக்கிற கிளாத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு லைனிங் மேலே மட்டும் படுற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் மேலே மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும், கிளாத் மேலே ஸ்டிச் பண்ணாமல். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை வந்து உள்ளே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து மடித்து நம்ம இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா அந்த ஜிப்பு வந்து பேக் சைடு நல்லா படிஞ்சு தூக்காமல் இருக்கும். ஜிப்பை மேலே இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மடிச்சுட்டு இப்போ 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் இன்விசிபிள் ஜிப்பு ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கமே வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். எந்த ஒரு உறுத்தல் அதாவது குத்துற மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.